Good morning, students. Today we are going to see vocabulary, prefix and suffix. Prefix is an affix which is placed before a root word. Prefix அப்படினா pre அப்படினா before அப்படிங்கிற மீனிங் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கு. Before prefix அப்படினா before. அடுத்தது suffix அப்படினா after. இந்த ரெண்டுமே root word ஓட ஜாயின் பண்ணும். இந்தட்டு வந்தால் இது ப்ரீ, இந்தட்டு வந்தால் அது சஃபிக்ஸ், இது ப்ரிஃபிக்ஸ். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல ப்ரிஃபிக்ஸ் இஸ் அன் அஃபிக்ஸ் விச் இஸ் பிளேஸ்ட் பிஃபோர் த ரூட் வேர்ட். ரூட் வேர்டுக்கு முன்னாடி ஒரு வேர்டை ஆட் பண்ணால் அது ப்ரிஃபிக்ஸ். ஆடிங் டு த பிகினிங் ஆஃப் ஒன் வேர்ட் சேஞ்சஸ் இன்டு அனதர் வேர்ட். ஒரு வார்த்தையின் ஆரம்பத்தில் ஒரு வேர்டை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அது இன்னொரு வேர்டை உருவாகும். For example, when prefix un is added to the word happy, it creates the new word unhappy. இப்போ un அப்படிங்கிற வேர்டை ப்ரிஃபிக்ஸோட, அதாவது ப்ரிஃபிக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய add the suitable prefix அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேர்டு ஹாப்பியோட அதுக்கு முன்னாடி un அப்படிங்கிற un அப்படிங்கிற சேர்த்துனிங்கன்னா அது அன்ஹாப்பி அப்படிங்கிற வேர்டு ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல ப்ரிஃபிக்ஸுக்கு ரீரைட், ரைட்டுக்கு முன்னாடி ரீ போட்டால் ரீரைட்டாக மாறும். சைக்கிளுக்கு முன்னாடி பைன்னு போட்டால் பை சைக்கிளாக மாறும். எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி அன் போட்டால் அன்எக்ஸ்பெக்டட் மாறும். இந்த இடத்துல ப்ரிஃபிக்ஸோடைய மீனிங், ப்ரிஃபிக்ஸ்னால் என்ன வேர்டு, அதனுடைய மீனிங், அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரீ அப்படின்னா அகெயின் அப்படிங்கிறது மீனிங், அன் அப்படின்னா நாட்டுங்கிறது மீனிங், ப்ரீ அப்படின்னா பிஃபோர் அப்படிங்கிறது மீனிங். இந்த இடத்துல ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் பிளேஸ்ட் பிஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துல ப்ரீ அப்படின்னா நம்ம என்னென்னு சொன்னோம், ஏற்கனவே பிஃபோர் அப்படிங்கிற வேர்டை சொன்னோம். அப்போ அதனுடைய மீனிங் பிஃபோர். அடுத்த டிஸ் அப்படின்னா அதனுடைய மீனிங் நாட். அடுத்த இம் அப்படின்னா அதனுடைய மீனிங் நாட். அடுத்த நான் அப்படின்னா அதனுடைய மீனிங் நாட். மிஸ் அப்படிங்கிறது வேர்டு ராங். அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் ரீரைட், அன்கைண்ட், ப்ரீ ரீடிங். ப்ரீ ப்ளஸ் பிஃபோர் அப்படின்னா அதனுடைய மீனிங் ரீடிங். அதாவது ப்ரீயோடைய மீனிங் பிஃபோர், என்னோட ஆட் பண்ணோம்னா ப்ரீ ரீடிங். டிஸ்ரெஸ்பெக்ட், இம்பாசிபிள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ரெஸ்பெக்ட்னா மரியாதையற்ற, இம்பாசிபிள்னா முடியாது, நான் சென்ஸ் அப்படின்னா நோ சென்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மூணுமே என்னது, நாட்டுங்கிற மீனிங்கை குறிக்குது. டிஸ்ரெஸ்பெக்ட், இம்பாசிபிள், நான் சென்ஸ். அடுத்தது மிஸ்பிஹேவ். அடுத்தது எக்ஸசைஸில் அண்டர்லைன் த ப்ரிஃபிக்ஸ் இந்த ஈச் வேர்ட் இந்த பாக்ஸஸ். இந்த இடத்துல அன் அப்படிங்கிறது ப்ரிஃபிக்ஸ், ரீங்கிறது ப்ரிஃபிக்ஸ், டிஸ்ஸுங்கிறது ப்ரிஃபிக்ஸ், அன்னுங்கிறது ப்ரிஃபிக்ஸ், ரீங்கிறது ப்ரிஃபிக்ஸ், டிஸ்ஸுங்கிறது ப்ரிஃபிக்ஸ், அன்ட்ரூல யூஎன்ங்கிறது ப்ரிஃபிக்ஸ். அடுத்தது அன் ஹூக்குங்கிறது யூஎன் ப்ரிஃபிக்ஸ், அன்லக்கிங்கிறது யூஎன் ப்ரிஃபிக்ஸ், டிஸ்ஓன் அப்படின்னு கொடுத்துரு டிஸ்ஸுங்கிறது ப்ரிஃபிக்ஸ், டிஸ்க்ளோஸ் அப்படிங்கிறது டிஸ்ஸுங்கிறது ப்ரிஃபிக்ஸ். அடுத்தது சஃபிக்ஸ். ஆஃப்டர் a suffix is a word affix which is placed after the word. after அப்படின்னா பிறகு, ஒரு வேர்டுக்கு பிறகு ஆட் பண்ணக்கூடிய ரூட் வேர்டு. ஹாப்பி ப்ளஸ் நெஸ், அந்த நெஸ்ஸுங்கிறது சஃபிக்ஸ். அப்போ ஹாப்பினஸ் அப்படிங்கிற நியூ வேர்டை அது கிரியேட் பண்ணும். தீஸ் சஃபிக்ஸஸ் சேஞ்ச் த மீனிங் ஆஃப் கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் அ ரூட் வேர்ட். ரூட் வேர்டுடைய கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷனே இந்த சஃபிக்ஸை மாற்றி அமைக்கும். ஓகேயா? அப்போ இந்த இடத்துல ஹாப்பி ப்ளஸ் நெஸ் ஹாப்பினஸ், கலர் ப்ளஸ் ஃபுல் கலர்ஃபுல், ஃப்ரெண்ட் ப்ளஸ் ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப். எக்ஸாம்பிள் ஃபாஸ்ட் ஃபேட் ப்ளஸ் இயர் ஃபேட்டர், டிரைவ் ப்ளஸ் ஐஎன்ஜி டிரைவிங், சேஞ்ச் ப்ளஸ் ஏபிள் சேஞ்சபிள், யூஸ் ப்ளஸ் லெஸ் யூஸ்லெஸ், பியூட்டி ப்ளஸ் ஃபுல் பியூட்டிஃபுல், லை ப்ளஸ் ஐஎன்ஜி லையிங். இது எந்த இடத்துல சார் மீனிங்கை மாற்றுது அப்படின்னா, இந்த இடத்துல ஃபேட் ப்ளஸ் இஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேட் ப்ளஸ் இஆரோட ஃபேட்டர் மாறுறப்ப ஒரு டி இதில் சேர்ந்து வருது. அடுத்த டிரைவில் இ ரீப்ளேஸ் ஆகி அது ஐஎன்ஜியாக மாறுது. சேஞ்சபிளில் இ ரீப்ளேஸ் ஆகி சேஞ்சபிள், சேஞ்ச் ப்ளஸ் ஏபிள் அது அப்படியே வரும். யூஸ் ப்ளஸ் லெஸ் யூஸ்லெஸ் அப்படியே வருது. பியூட்டி ப்ளஸ் ஃபுல், இந்த இடத்துல ஒய்ங்கிற ஆல்ஃபபெட் ரீப்ளேஸ் ஆகி அந்த இடத்துல ஐயாக மாறுது. அடுத்த லை அப்படின்னா படுத்தல், ஐஎன்ஜிங்கிறது ஜிரன். இந்த இடத்துல
ஐஇ அப்படிங்கிறது மாறுபட்டு ஒய்யா அது மாறுது. அப்போ இது லையிங்காக மாறுது. அப்போ இந்த இடத்துல சஃபிக்ஸ் அப்படிங்கிறது வேர்டோட மீனிங்கே மாற்றுது அப்படின்னு அர்த்தம். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் உங்களுக்கு ஓகேயா? தேங்க்யூ.